கொழும்பில் நிற்கிறேன். கொழும்பில் தெகி வழியில் நாங்கள் ஹோட்டல் ஒன்றில் வந்து நிற்கிறோம். இப்போ நாங்கள் தெகி வழியில் உள்ள ஷூ பார்க்குறதுக்கு போக போகிறோம். நாங்கள் அங்கே போய் பார்ப்போம். இப்போ என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கொடுத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வரும். இப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஷூ வந்து நாங்கள் இருக்கிற ஹோட்டலுக்கு 10 நிமிஷ தூரத்தில் இருக்குது. இப்போ நாங்கள் அங்கே போய் கொண்டிருக்கோம். இந்த ரோட்டை உங்களுக்கு காட்டுறேன், எடுத்து பாருங்க. இப்போ நாங்கள் வந்துட்டோம். இனி உள்ளே போகிறோம். இதுதான் முன் பக்கம். இப்போ நாங்கள் முதல் டிக்கெட் புக் பண்ணணும். ஸ்ரீலங்காவன்னு சொன்னால் பெரிய ஆட்களுக்கு 500 ரூபாய். வெளிநாட்டு பாஸ்போர்ட்டுகள்னு சொன்னால் 3500 ரூபாய் ஒரு ஆளுக்கு. அதே நேரம் சின்ன பிள்ளைகளுக்கு வந்து ஒரு 14 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு வயது அடிப்படையில் விலைகள் வேறுபடும். இப்போ இங்கே 1லிருந்து 60 மட்டும் போட்டு இருக்குது. ஒவ்வொரு பாதைக்கும் வந்து அம்புக்குறி போட்டு காட்டியிருக்கணும். நீங்கள் 1வது 2வது 3வது அப்படி அந்த அம்புக்குறியின் படியே நீங்கள் போய் கொண்டிருந்தீங்களா நீங்கள் எல்லா இடமுமே மிக இலகுவாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பாதைகள் எல்லாம் பெரும்பாலான இடங்களில் வந்து கல்லுகள் பதிச்சிருக்கணும், மற்றது தார் ஊற்றிருக்கணும். எல்லாமே நல்ல இலகுவாக இருக்குது, நடக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அடுத்தது ஃப்ளாமிங்கோ. இந்த இது இதான் அடுத்தது. என்ன எங்க பார்த்தீங்களா பெரிய மீன்? ஒரு பாம்பின மீன் ஒன்று. தாளளவில் இருக்கு. ஃபிஷ் சர்விங் ஜெலிஃபிஷ். இங்கே வந்து பாருங்க, இங்கே பாருங்க சின்ன சின்ன மீன்கள். ஆக குட்டி மீன் பார்த்தீங்களா? வேறு கலரில் இருந்துருக்கு. என்ன இப்போ நாங்கள் அந்த மியூசியம் பார்க்குறதுக்கு உள்ளே போவோம். இங்கே பாருங்க ஒவ்வொரு மிருகங்களோட எலும்பு கூடுகளும். அங்கே இருக்கு. இது என்ன இது இருக்கு? நான் அதை பாரு. இங்கே தான் பாரு முதலைய. இந்த மீன் தான் நாங்கள் பார்த்துட்டாங்களா? பெரிய மீன். ஓ பார்த்து பெரிய ஆமை பேர் இல்லாமல் ஒரு சைஸில் இருக்குது. இங்கே இந்த பெரிய எக் வந்து தீக்கோழி.
அதுதான் முதல் பார்த்த பெரிய கழுத்து இருக்கிற கோழியோ அப்படி எல்லா பறவைகளின் இக்கலும் இருக்குது. இந்த காட்டுக்கோழின்னு சொல்லி இந்த மயில் உலகத்துல பெரிய மீன் தலையோ எது அந்த இதுவா மண்டையோட இருக்கு. ஓகே, இப்போ நாங்கள் மியூசியம் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். சரி, இப்போ நாங்கள் 3வது பிரிவுக்குள்ள ஆப்பிரிக்கா கொக்கு அம்ரையா ஆப்பிரிக்கா கொக்குன்னு சொல்லி பார்த்தியா தலையில பார்த்தியா அந்த முடி மாதிரி வித்தியாசமா இருக்குல்ல. இது தனிங்க சொண்டு இது ரேஷ் கலர் பார்த்தீங்களா வெள்ளக்கிளி. 7வது பிரிவுக்கு போ பெரிய பறவை என்ன ஒரு சேருது. ஓ என்ன நிறைய கிளி பார்த்தியா அப்படியா இருக்குல்ல. ஒவ்வொரு கலர்கள் பார்த்தியா ஒவ்வொரு கிளியும் அந்த மஞ்சள் நீலத்தின் படிதான் இருக்குல்ல. இங்க இதுல நிக்குது பாரு இந்த சிவப்பு நீலம். ஓ கருப்பு வெள்ளை இருவாயன்னு சொல்லி 2 சொண்டு இருக்கு இந்த பறவைக்கு. வருஷத்துக்கு முதல் வரைக்குள்ள என்ன கல்லும் மண்ணுமா தான் இருந்து இப்ப நல்ல வடிவா கல்லெல்லாம் பதிச்சு நல்ல நிலங்களுக்கு நல்லா இருக்கு. இப்ப நடக்கக்கூடிய மாதிரியும் இருக்கு என்ன கல்லுகள் குத்தையில பெருசா காலுகள்ல நல்லா இருக்கு. தீங்கு விளைவிக்கும் உணவுகள் வழங்குவதை தவிர்க்கவும். நல்ல வெயிலுக்குள்ள பாத்தியா அந்த மரங்களை பத்தி வடியா இருக்குல்ல நல்ல சோலையா இருக்கு பச்சையா. உண்மையிலேயே இப்ப நல்லா இருக்கு. நாங்க முதல் வந்ததுக்கும் இப்ப சரியான மாற்றம். 20 வருஷம்டா கொஞ்சம் காலம் இல்லத்தானே நிறைய மாற்றம். என்ன பேர் சாருன்னு அண்ணா லெச சொல்லுங்க. அப்பம் அண்ணாவில அண்ணம் பறவை தெரியுது இல்ல. ஐஸ்கிரீம் கடை இருக்குது இல்ல விலைக்குல வேண்டி குடிச்சு கொண்டு போகலாம். கரடியில பெருசா பாத்தீங்களா பெரிய கரடி என்ன வாங்க. இப்ப கதவு வந்து இந்த கதவு ஓப்பனா இருக்குது. ஆனா கரடியில கட்டி வச்சிருக்கணும். 17வது பிரிவுக்கு வந்திருக்கிறோம். இதுதான் ஆண் மயில், இதுதான் பெண் மயில். இது பெண் மயில் இங்க இருக்குல்ல. இதுதான் இப்ப இந்த முட்டை போட்டிருக்குது. முட்டை ஒன்று பான் போட்டிருக்கணும். சாப்பிட்டு கொண்டு இருக்கேன். காரா குஞ்சுகள் பார்த்தீங்களா. 2வது பிரிவுக்கு போவோம். இதுக்கு மிருகங்கள் நிற்குது, புலி நிற்குது. ஓ இங்கே பாருங்க புலி. இந்த பெருப்பு தொங்க இல்ல பெருசு மேல படுத்துருக்கு 2 புலி. நல்ல ஸ்ட்ராங்கான கண்ணாடியும் என்ன கிடையாது. பாலைவன கீரி. பாலைவன கீரி சின்ன கீரி தானே கொஞ்சம். 22வது பிரிவு. எந்த பெரிய யானையன். நீர் யானைக்கு என்ன நிறத்துல ரத்தம்? அவே இவ்வளவு தயக்கம். சாப்பாடு கொடுக்குறேன் பாருங்க நீர் யானைக்கு. என்ன அது கல்லு? ஆமா கல்லு. அம்மா அம்மா கல்லு. பெரிய யானை
வெள்ளை குரங்கு 25வது பிரிவு. எனக்கு இது நல்ல அந்த நல்ல சோலையா இருக்குல்ல, இப்போ நல்ல பச்சையா நல்ல சோலையா மடிவாக நல்லா இருக்கு. உங்க யானையை பாருங்க லைசா, எலிஃபண்ட் இங்க வந்து பாருங்க, தெரியுதா? உங்க பாருங்க பெருசா இருக்கு. இந்த வெக்கைக்கு அந்த தண்ணிக்குள்ள படத்து இருக்குது. இது யானை இது மெட்ட சைட்டு நிக்குதா? ஏங்க யானையில பெருசா பாத்தீங்க. இந்த யானை ஆக்களை ஏறி மிதிச்சா ஆக்கள கதை சரிதானே. கட்டாபுலி சாப்பிடுறது வாக்கி வச்சு எவ்வளோ தொகை தீக்கணும் போ. எத்தனையோ வருஷம் ஆண்மான் பெண்மான். இப்ப 31வது பிரிவுக்கு ரெண்டு பாக்குது பாத்தீங்களா? வயதான சிங்கம் உண்டு. எப்படி இருக்குதுன்னு பாருங்க இந்த இடத்தை. இங்க பலாமரம் ரஷ்யா ரஷ்யா பலாப்பழம். இதுல வந்து இப்ப நீங்க ஏதாவது வேண்டி குடிக்கலாம், சர்பத்தும் வேண்டி குடிக்கலாம். கடற்கழுகு இதுல அந்த விளையாட்டு சின்ன பிள்ளைகள் விளையாட்டு இதெல்லாம் இருக்குது. 41வது பிரிவு எங்க அந்த வயிற்றுல பாத்தியா சின்ன குட்டி வச்சிருக்கு. குட்டி கங்காரு அந்த இருக்கு தொங்கி கொண்டு இருக்குது. தெரியலையா? காண்டாமிருகம் நீலகாகம் நடைய பத்தி ஒட்டகச்சிவிங்கி. சிவருக்கு வழியால தலைய வச்சு சாப்பிடுது. வெள்ளை மயில் தனி வெள்ளை நல்ல வடியா இருக்கு. ரோஸ் கலர்ல கொக்கு மேல நிக்குது வெள்ளை கொக்கு. அம்மாட சைஸ் ஒரு ஆமணிக்கு அப்ப இங்க நிக்கிறதா மேட் சைஸ் சாரணிட சைஸ். அப்படியே ரப்பர் பாம்பு மாதிரி இருக்கு. இதா ஆனா எல்லாமே பல பாம்பு பெரிய பாம்பு.
அப்படியே செத்த பாம்பு மாதிரி இருக்கு நான் பார்க்க. ஆனா தண்ணிக்கு கிடக்குது. மாமே சேர்ந்து வெள்ள நாகம் இது சரியாக சரியான விஷமான பாம்பு. கருங்கோழி இதுதான். கருங்கோழி இறைச்சி நல்லா பண்ணி சாப்பிடுங்க, நல்ல உடம்புக்கு நல்ல சத்தம். கருங்கோழி கருங்கோழி முட்டையும் நல்ல. வைரப்ராண்டு போட்டுருக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் லவ்வர்ஸ் இது ஆனா டைமண்ட் டோவர் தான் கிடக்கு வைரப்ராண்டு மணிப்புரா இங்கலாம் இருக்கு கொச்சை அன்னம். இது பாருங்க, அதில் பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. இதில் இப்படியே வந்தால் வந்து சாப்பிட்டுட்டு போகக்கூடிய மாதிரின்னு இருக்கு. நல்ல பெரிய ரெஸ்டாரண்ட், நல்லா இருக்கு பார்க்க, நல்ல க்ளீனான ரெஸ்டாரண்ட். தண்ணி அப்படியே பாயுது. என்ன தாமரை பூவோ? தாமரை இலையா இருக்குல்ல? தாமரை என்ன வடிவா இருக்கு அந்த அருவி. அப்படியே அந்த மலையில இருந்து பாயிற மாதிரி இருக்குது. மரத்தையும் பார்த்து ரெண்டு பட்டி வேறு நல்ல வடிவான ரெஸ்டாரண்ட் உண்டு, நல்லா இருக்கு பார்க்க. இதில் வடிவா சாப்பிட்டுட்டு போகலாம் இருந்து. இந்த கரடி கரடி கருத்த புளி என்ன மற்றது நிற்குது, கருப்பு நிற்குது. ஆனால் கிளியராக தெரியல. இதில் அனிமல் ஹாஸ்பிட்டல் ஸூ உண்மையிலேயே நல்லா இருக்குது. ஸூ வந்து பார்த்ததுக்கு உண்மையிலேயே எனக்கு இது நல்லா பிடிச்சிருக்குது. ஏனெண்டா நான் இது 20 வருஷத்துக்கு முதல் வந்து பார்த்தேன். நான் அப்போ இருந்ததுக்கும் இப்போயும் சரியான மாற்றம். அதனால் இப்போ வந்து பார்க்கலாம். நல்ல வடிவான எல்லாம் வடிவெல்லாம் செய்து வச்சுருக்கலாம். வடிவான இடங்களாம் இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. வந்து பாருங்கள், 1 60 பிரிவு இருக்குது. நல்ல குளிர்மையாகவும் இருக்குது. நல்ல குளிர்மையாக இருக்கு. தேசியா இந்த இடத்த விட்டு போகவே எனக்கு மரம் பெரியல தேசியம். உண்மையிலே என்னடா நல்ல நிறைய பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் நிற்குது. நல்ல வடிவாக இருக்கு. இல்லை உண்மையிலேயே நல்லா இருக்குடி. நாங்கள் முதல் வந்து பார்த்ததுக்கு இப்போ இவ்வளோ குளிர்மையும், அந்த ரோட்டுகள் கூட நல்ல வடிவாக கல்லுகள் பதிச்சு தாறுகள் ஊற்றி நல்ல வடிவாக வச்சுருக்குறாங்க. வந்து அந்த நடந்து போக கூட பெருசாக தெரிய இல்லை. ஓகே, நீங்கள் இப்போ இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வேறொரு வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.